எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு ஒரு பெரிய விஷயத்திலும் தப்பிக்கணும், அதாவது பெரிய பிரச்சனையிலும் தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் இல்லை. கொல்லம்பாவை, அதாவது ஆகாச கருடக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் சரிங்களா. இது பாருங்க, துளித்திருக்கும். இன்னொன்று, இதில் எந்த அடியுமே இருக்காது. ஒரு கடப்பரை வச்சு குத்துனதோ இல்லை கத்தியில் வெட்டின மாதிரியோ இதில் எதுலையுமே இருக்காது. ஏன்னா இது அவ்வளோ பார்த்து பார்த்து இதை எடுத்திருப்பாங்க, காப்பு கட்டி சரிங்களா. அதுக்கு உண்டான அபிஷேகம்லாம் பண்ணி இது என்னென்னலாம் பண்ணணுமோ பூஜை எல்லாமே அருமையாக பண்ணி இதை எடுத்து நம்ம கோயிலேருந்து கொடுக்குறோம். இது நிறைய வெளிநாட்டினர் தான் இது வாங்கிட்டு இருக்காங்க சரிங்களா. இது என்ன கேட்டிங்கன்னா, குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், பணம் வசதி எல்லாம் வரணும், மகிழ்ச்சி வளரணும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே படர ஆரம்பிச்சிடும். நீங்கள் மேலே கட்டி விட்டீங்கன்னா இது தண்ணி தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, அப்படியே மேலே நம்ம கட்டி விட்டுட்டோம்னா அப்படியே வீட்டில் அப்படியே படர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நாகம் வராது. நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு இது வீட்டில் வைக்கிறது நல்லது சரிங்களா. இது அதே மாதிரி கெட்டதும் உங்களை நெருங்காது சரிங்களா. அப்படி ஒருவேளை இதை மீறி நெருங்கிடுச்சுன்னு சொன்னால் இந்த செடி இறந்துடும். தன்னை பலி கொடுத்து அங்கே உள்ள இருக்கவங்கள காப்பாற்றும். அதுக்கு தான் தன்னை பலி கொடுத்து அந்த வீட்டில் நம்பி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள இது காப்பாற்றிடும். நம்ம ஒன்றும் பயப்பட வேணாம். இது காஞ்சி போயிடுச்சு, அழுகி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து உங்களை காப்பாற்றிருக்குன்னு அர்த்தம். யாராவது செய்வன வச்சிருக்கலாம், ஏதாவது ஏவல் பில்லி சூன்யம் நிறைய இருக்கிறது மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லை உங்களை அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு நெகட்டிவான ஒரு ஆள் உள்ளே வரான் அப்படின்னா தானா இது கரியும். அதாவது உங்களுக்கு செத்து போயிடும் சரிங்களா. ஆமாம், தன்னை பலி கொடுத்து காப்பாற்ற அதே எதிரிகள்ட்ட உங்களை காப்பாற்று. எதிரிகள் நெருங்க விடாது. அதை மீறி வந்துட்டாங்க அப்படின்னா இது பலி கொடுத்து நம்மளை காப்பாற்றிடும். இது எப்படி இன்னொன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாக இது கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்கேயாவது கடையில் வச்சு விற்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு பட்டிருக்கும். அதாவது வச்சு குத்தி நம்பி அப்படிலாம் இருப்பாங்க. கட்டாக இருக்கும். அங்கங்கே நம்ம நிறைய ஒரு சில கோயிலில் கூட தரேன், கோயிலுக்கு வெளியே இருக்கிற கடையில் கிடைக்கும். அங்கெல்லாம் அப்படி தான் இருக்கும். இரும்போ கால் தடமோ பற்றக்கூடாது. மனுஷனோட வாடையே இல்லாத இடத்துல தான் இது எடுக்கிறாங்க சரிங்களா. இதுக்கு உண்டான பூஜைகள்லாம் செஞ்சு அபிஷேகம் பண்ணி தான் நம்ம கோயிலையே வைப்போம் சரிங்களா. அப்போ இது யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம கடைசியாக பூஜைகள் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா காப்பு கட்டி தான் நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி அமாவாசை நாளில் தான் இது எடுக்கிறது நம்ம. அதே மாதிரி சர்ப சாந்தி தினங்கள்னு சொல்லுவாங்க. அதாவது ராகு கேது அவங்களுடைய நட்சத்திரம் இல்லாத நாளில் தான் இதை எடுக்க முடியும். அதே மாதிரி குரு ஓரையில் இதெல்லாம் பார்த்து எடுப்பாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிக்கலாக இருக்கு எனக்கு அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தலாம். எங்கே வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி இருக்கணும். இரும்பு காயமோ இல்லை மனுஷனுடைய வாடையோ இல்லாத இடத்துல எடுக்கணும் சரிங்களா. அப்படி எடுத்தால் அது நல்ல வேலை செய்யும். மற்றதுன்னா ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு அது இருக்கும். இது நம்ம கோயிலேருந்து தரதுனால அந்த குடும்பம் நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற குடும்பம் நல்லா இருக்கணும். அம்பாள்கிட்ட நம்ம வச்சுருப்போம். அம்பாள்கிட்ட பல நாட்கள் இங்கேருந்து அப்படி தான் அந்த ஆட்கள்கிட்ட போகும் சரிங்களா. அம்பாளோட ஆசீர்வாதத்தோடு போகிறதுனால. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ராகுக்கேது பரிகார ஸ்தலம் இந்த கோயில் சரிங்களா. இங்கே இந்த கோயில் எங்கே இருக்குன்னா 94 கரியமாணிக்கம், சமயபுரம் பக்கத்தில் 94 கரியமாணிக்கம்ங்கிற ஊரில் இருக்குது. அதாவது திருச்சி மாவட்டத்தில். இது ராகுக்கேது பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது. அதனால ஒவ்வொரு பஞ்சமிலும் இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சமி ஹோமம், அதுக்கப்புறம் ராகுக்கேது பரிகார ஹோமம், பரிகார பூஜை, அவங்க பக்தர்கள் கையால் இங்கே பரிகார பூஜை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெரிய அளவில் நடக்கும். அப்புறம் பைரவருக்கு பலி கொடுக்கறது, அதெல்லாம் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் அபிஷேகம், அன்னதானம், ஆராதனைன்னு பெரிய அளவில் இங்கே ஒரு விசேஷம் நடக்கும். நீங்கள் பஞ்சமிலாம் முடிஞ்சால் கலந்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும் சரிங்களா. நீங்கள் இந்த சைடு இந்த கிழங்கு, ஆகாச கருட கிழங்கு இல்லைன்னா கொல்லம்பாவை, நீங்கள் இதை வச்சிங்கனாலே முடிஞ்ச வரைக்கும் இது உங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணும். முடியாத பட்சத்தில்
தன்னை பலியிட்டு உங்களை காப்பாற்றும். அப்படி கெட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. யாரோ ஒருத்தங்க சிக்கலான ஆள் இங்கே வந்துட்டு போயிருக்கணும், இல்லைன்னா நமக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான். சரிங்களா? எனக்கு எதிரியே தெரியல, யார் துரோகின்னு தெரியல, யார் எதிரின்னு தெரியல அப்படிங்கிற புலம்புவாங்க. இன்னொன்று, திடீர்னு பார்த்தீங்கன்னா தொழில ஏதாவது சிக்கல்லாம் வரும். அந்த மாதிரியான ஆட்களுக்கு இது ரொம்ப உகந்தது. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க. தேவைப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம எல்லாத்துக்கும் ஃபோனையும் அட்டன் பண்ண முடியாது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எடுக்கலைன்னா ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், திருப்பி உங்களுக்கான பதில் வரும். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.